ஸோ ஏ அப்படிங்கிற பர்சனும் பி அப்படிங்கிற பர்சனும் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே சேம் காலேஜ் தான் படிக்கிறாங்க. இந்த ஏங்கிற பையன் பார்த்தீங்கன்னா கிளாஸில் லெசன் பண்ணி அவங்க காலேஜ் சொல்கிற எல்லா ஒர்க்கையும் டைமுக்குள்ளே முடிக்கிறான். ஆனால் பி அப்படிங்கிற பையன் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கான் ஏக்கு. அவங்க சொல்கிற எல்லா ஒர்க்கையும் அசைன்மெண்ட்டையும் டுமாரோன்னு தள்ளி போட்டே இருக்கான். லைஃப்பில் ஒரு கோலே இல்லாமல் இருக்கான். ஸோ இது பேர் தான் ப்ரொக்ராஸ்டினேஷன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனை எப்படி பிரேக் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நான் உங்கள் சிவா, நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும். அது எது வேணால் இருக்கலாம். லைக் மொபைல்ஸாக இருக்கலாம், இல்லை டிவியாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா, யூடியூப் அப்படின்னு வாட்ஸ்அப் எது வேணால் இருக்கலாம். அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ண மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணால் வச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கான்செப்டாக இருப்பீங்க. அதே மாதிரி அதிகமாக நாலேஜ் கெயின் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களால் டிஸ்ட்ராக்ஷனேஷனை தவிர்க்கணும்னு சொல்லலாம். ஸோ இந்த 3x30 டிசிப்ளின் ரூல்னால் உங்கள் டேவை 3 ஸ்லாட்டை டிவைட் பண்ணிக்கோங்க. ஸ்லாட் 1 பார்த்தீங்கன்னா மார்னிங், ஸ்லாட் 2 பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன், ஸ்லாட் 3 பார்த்தீங்கன்னா ஈவினிங். ஸோ இந்த ஸ்லாட் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கையோ இல்லை எஜுகேஷனையோ ஸ்பிளிட் பண்ணுங்கள். ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் எ பிரேக் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு இந்த ரூலை அப்ளை பண்ணுங்கள். பிளான் பண்ணியிருக்கிறதுக்கும் அப்ளை பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு ஒன் டேல என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த 3x30 ட்ரில் டிசிப்ளினை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான சேஞ்சஸை நீங்களே பார்க்க முடியும்னு சொல்லலாம். ஸோ இந்த ரூலை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபோன்லேயோ இல்லை கிளாக்லேயோ 17, 9, 23 மினிட்ஸ் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அது ஏன்னா ஸோ ஃபஸ்ட் 70 மினிட்ஸ்க்கு உங்கள் டைமை ஸ்டார்ட் பண்ண உடனே உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் 9 மினிட்ஸ்க்கு வேறு ஏதாவது ஒர்க் பாருங்கள். லைக் ரீடிங், ரைட்டிங் அப்படின்னு வேறு ஏதாவது ஒர்க் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் 23 மினிட்ஸுக்கு இப்போ என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை ரீகால் பண்ணி சில்லாக இருங்க. ஸோ ஒரு ஒர்க்கை ஸ்பிளிட் பண்ணி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதையும் மெமரபிளாக இருக்கும் சொல்லலாம். ஸோ இந்த ரூலில் உங்கள் மைண்டுக்கு வார்னிங் கொடுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒர்க் செஞ்சு முடிக்கலைன்னா நம்மளால் வீடு வாங்க முடியாது, கார் வாங்க முடியாது, சொந்த பைக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் லாஸில் தான் போகுது அப்படின்னு ஒரு மைண்டுக்கு வார்னிங் கொடுத்துக்கோங்க. அதுவே இந்த ஒர்க்கு பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களால் அதிகமாக மணி பண்ண முடியும். நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்க போது, புது காராக இருக்கட்டும், புது பைக்கு, புது வீடு அப்படின்னு எக்கச்சக்கமான மணி பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் மைண்டுக்கு வார்னிங் கொடுத்தீங்கன்னா அடுத்த வேலைக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகி ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணி முடிக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.